ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரவா தோசை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் ரவா தோசை மாதிரி இல்லாமல் நம்ம தக்காளி வச்சு ரவா தோசை மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் கூட. இதுக்கு தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் நம்ம வாங்கின பச்சரிசி மாவு தான். இப்போ அந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நமக்கு தக்காளியிலே புளிப்பு இருக்குது. அதனால் புளிப்பு ஏறணும், நம்ம மாவு இது பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ரவை, அரிசி மாவு, கோதுமை மாவு இது 3 தான் நம்ம சேர்த்துருக்கோம். மற்றது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி 2 சேர்க்குறேன். நார்மல் சில்லி 2 சேர்க்குறேன். சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ அது எல்லா கலவையும் நம்ம அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம மாவு நம்ம தண்ணியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நமக்கு தக்காளி தோசைக்கு தேவையான, ரவா தோசைக்கு தேவையான மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். அது மாவோடு சேர்த்து விஸ்கி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் தான் போயிட்டு ரவா தோசை சாப்பிட்ணுன்னு இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டிலே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தோசை கலரும் சூப்பராக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் விஸ்கில். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். வெங்காயத்தை அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை மாவு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவா தோசையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா மிளகு முழுசாக போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமான இருக்க பச்சை மிளகா, அதனால் நான் 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு பல்லு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ரஃப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் சட்னி. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி கடலை நெல் தான் தாளிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து சேர்த்தாச்சு.
கடுகு உளுந்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ சட்னியோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சைட் டிஷ்ஷு. ரவா தோசை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம போட்டிருக்க உளுந்து எல்லாமே நல்லா கலர் வந்துட்டு பொன்னிறமாக ஆகணும். இப்போ சட்னியில் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணிட்டு உடனே வந்து சட்னியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ரவை சேர்த்ததுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் ஊற வச்சுருந்தேன் சட்னி அரைக்கிற டைமில். இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பராக நமக்கு வந்துட்டு தோசை மாவு வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு. நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ தோசை கல் வந்து வச்சாச்சு. நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. ரவா தோசைக்கு சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நடுவில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம நார்மல் தோசைக்குன்னா நடுவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேய்ப்போம், அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு தோசை வந்து ஊற்றிக்கணும். பின்னாடி இருந்து நம்ம வந்துட்டு சுற்றி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது நல்லா வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகணும் நமக்கு தோசை. அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. லைட்டாக வந்துட்டு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி வந்துட்டு நம்ம கேப் இருக்க இடத்துலலாம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சண்டே டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயும் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நடுவில் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ரவா தோசை நல்லா ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம கேப் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுற்றி வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுற்றி வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நல்லா நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுட்ட தோசை எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் சட்னியோடு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரவா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம மாவு எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாபாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.